தியானத்தோடு நம்ம தொடங்கலான்னு நம்புகிறேன். எண்ணாகம் புஸ்தகத்தை தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். எண்ணாகமத்தில் நம்ம தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு தியானத்தோடு நம்ம ஒன்று தொடங்கணும். எண்ணாகம் புஸ்தகம் ஒரு எச்சரிப்பின் புஸ்தகம். எண்ணாகம் புஸ்தகம் ஒரு எச்சரிப்பின் புஸ்தகம். அது பின்வாங்கி போகின்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கிற ஒரு புத்தகம். சீக்கிரமாக பின்வாங்கிறாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கிறாதீங்க. சூழ்நிலை எப்போவுமே நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். சூழ்நிலை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, பின்னால் திரும்பி பார்த்துடாதீங்க. வேதத்தில் பின்வாங்கிறதுக்கு யாரை பெஸ்ட்டாக சொல்லுவாங்க? பின்வாங்கி போனதுக்கு யாரை பெஸ்ட்டு உதாரணமாக சொல்லுவாங்க? லோத்தின் மனைவியை சொல்லுவாங்க. லோத்தின் மனைவியை சொல்லுவாங்க. லோத்தின் மனைவி என்ன சொல்லுவாங்க? லோத்தின் மனைவி பின்னாலே திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்று வாசிக்கிறோம். அதே போல நாமும் பின்வாங்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் கெஞ்சுவோம். இப்போது 2 வேத வசனங்களை இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 2மே புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. முதல் லோத்தின் மனைவி குறித்தும் நாம் படித்தது புதிய ஏற்பாட்டு பகுதி தான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இது. இப்போது கலாத்தியர் நிருபம் 262 பக்கத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 262 பக்கத்தில் கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரத்தில் 7வது வாக்கியம் என்ன சொல்கிறது? நீங்கள் எல்லாரும் நன்றாய் ஓடினீர்களே, அப்படி இருந்தும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்ற ஒரு கேள்வியோடு இந்த புத்தகம், இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் நன்றாய் ஓடினீர்களே, அப்படி இருந்தும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போது இது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது எபிரேயர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோன்னா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் 3வது அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன். ஆகையால் அவிசுவாசத்திலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் 18வது வசனத்தில். 17வது வசனம், மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? யாரை ஆரோசித்தார்? ஒரு கேள்வியோடு தொடங்குகிறது. பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. பின்னும் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று. அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? இந்த 8ஆம் புஸ்தகம் நம்ம ஏற்கனவே முன்னுரை மாதிரி சொல்லும்போது இது ஒரு கீழ்ப்படியாமைக்கு எதிரான ஒரு புத்தகம், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு புத்தகம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகையால் இந்த அதிகாரம் முடியும் போது என்ன சொல்லுது? ஆதலால் விசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போயிற்றென்று பார்க்கிறோம். ஸோ அவிசுவாசம் ஒரு மனிதனை என்ன செய்துவிடும்? தேவன் அருளுகின்ற இளைப்பாறுதலுக்குள்ளாக வர முடியாமல் செய்துவிடுகிறது. ஆனால் மிக கவனமாக அவிசுவாசத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அவிசுவாசத்தினாலே தான் 11 நாள் மெதுவாக போனாங்கன்னா 40 நாள் போகிற இடத்துக்கு எத்தனை வருஷம் போனாங்க? 40 வருஷம் போனாங்க. ஒரு வகையில் நல்லது, இருந்தாலும் 40 வருஷம் அலைச்சல், மன உளைச்சல் அதெல்லாம் இல்லாமல் நேராக போய் சேருவதற்கான அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, புறப்பட்டவர்கள் ஒருவரும் அதில் பிரவேசிக்கிறார்கள். புறப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரெல்லாம் புறப்பட்டார்களோ அவர்கள் ஒருத்தர் கூட போல 2 பேரை சொல்கிறேன். யார்?
யோசுவாவும் காலேபும் தவிர ஒருவருமே அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை பெறவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளாக போவதற்கான அந்த வாய்ப்பை பெறவில்லை. அதனால இந்த புத்தகத்தை நாம் எச்சரிப்பின் ஒரு புத்தகமாக கூட பார்க்கிறோம் என்று நாம் அந்த தியானத்தோடு தொடர்ந்து நாம் போவோம். இஸ்ரவேல் மக்கள் எப்போதும் போர்க்குணம் உள்ளவர்கள், எப்போதுமே போர்க்குணம் உள்ளவர்கள். இப்போ கூட இப்போ நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போர். இதற்கு அடிப்படையே அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக அவருடைய முன்னோர்கள் முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். 95வது சங்கீதத்தில் நாம் அதை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆக இந்த புத்தகம் ஒரு முறுமுறுப்பின் புத்தகம். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகம் அவர்களுடைய நடைப்பயணத்தை சொல்லுகின்ற பயணம். 31வது அதிகாரத்தை ஒருவேளை நாம் பார்ப்போமானால், அவர்கள் எங்கிருந்து எங்கு வரைக்கும் எப்படியெல்லாம் போனார்கள் என்ற அந்த பட்டியல் போடப்பட்டிருக்கும். அதனால் நேரம் எடுத்து நீங்கள் 31வது அதிகாரத்தில் 36வது அதிகாரம், 36வது கடைசி அதிகாரத்தை ஒருவேளை நீங்கள் நேரம் எடுத்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த புத்தகம் வனாந்திர வாழ்க்கையை நமக்கு சொல்லுகின்ற ஒரு புத்தகம். வனாந்திர வாழ்க்கை பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களாக நமக்கும் ஒரு வனாந்திர வாழ்க்கை உண்டு. ஏன் வனாந்திர வாழ்க்கை? அவர்கள் காதேஸ் பர்னேயா என்ற இடத்துல தோற்று போனதுனால, காதேஸ் பர்னேயா என்ற இடத்துல தோற்று போனதுனால. ஏனென்றால் காதேஸ் பர்னேயாவிலிருந்து 12 பேரை, கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை உளவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார்கள். உளவு பார்க்க போனவர்கள், வேவு பார்க்க போனவர்கள் என்று பார்க்கிறோம். இந்த உளவு பார்க்க போனவர்கள் உளவு பார்த்து அங்கிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். உண்மை, பெரிய பெரிய திராட்சை கொலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து எல்லாவற்றையும் சேர்த்து விட்டு அவர்கள் நேர்மறையான தகவலுக்கு பதிலாக எதிர்மறையான ஒரு தகவலை, கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். நேர்மறையான தகவல் என்ன? அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பலசாலிகள், வீரர்கள். ஆனாலும் அவர்களோடு இருப்பவர்களை காட்டி நம்மோடு இருக்கிற பலவான், நாம் போய் அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று யோசுவா போலவும் காலேபை போலவும் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் எல்லாரும் நம்மை காட்டிலும் பலசாலிகள், அதனால் நம்மளை யாரும் அங்கே போக இயலாது என்று எதிர்மறையான கருத்தை சொன்னார்கள். அதனால இது அவர்களை அலைய வைத்த ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால நாம் கவனமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக உதாரணங்களை சொல்லுகிறது. அந்த உதாரணங்களை நாம் படித்து அவர்கள் செய்த தவறை நாம் செய்யாததற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இந்த பகுதியை மிக தெளிவாக சொல்லுகிறது. சரி, இதை நாம் அந்த நாட்களை சொல்லுவோம் இல்லையா, படம் பார்த்து கதை சொல்லுவோம் இல்லையா, அதே போல இவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் லெசனை நமக்கு சொல்லுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு முறை இந்த 4 புத்தகங்களை பற்றி படிப்போம். 5வது புத்தகம் ஒரு முறை படிப்போம். ஆதியாகமத்தில்
மனிதன் சீரழிந்து போகிறான். அப்படிதானே? பாவம் செய்து சீரழிந்து போகிறான். ஆதியாகமம் முடியும் போது எங்கே முடியுது? ஆதியாகமம் முடியும் போது எங்கே முடியுது? சவப்பெட்டியில் முடிகிறது. அதனால் அது ஒரு சீரழிவை குறித்து சொல்லுது. எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் தான். ஆனால் தேவனோடு ஆரம்பித்து கல்லறையில் அது முடிகிறது. கல்லறையில் அல்லது சவப்பெட்டியில் அது முடிவடைகிறது. கல்லறை அல்லது சவப்பெட்டி நமக்கு பொதுவாகவே இந்தியர்களுக்கு என்னவாக இருக்கும்? ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்கிறதா இருக்கும் இல்லையா? நல்ல சகுனம் இல்லை. நம்ம மொழியில் சொன்னால் அது நல்ல சகுனம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாராவது எங்கேயாவது போக புறப்பட்டு வெளியே நின்னாங்கன்னா சாவு வந்துருச்சுன்னா அவங்க அந்த நாளில் அந்த பயணத்தை நிறுத்திடுவாங்க. இப்போ இல்லை, பழங்காலத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த புத்தகம் அப்படி ஒரு நல்ல சகுனத்தை சொல்வதில்லை, மாறாக ஒரு தீய சகுனத்தை சொல்லுகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது யாத்திராகமம் புத்தகம். யாத்திராகமம் புத்தகம் நமக்கு விடுதலையை சொல்லுகிறது, ரட்சிப்பை சொல்லுகிறது. விடுதலை அல்லது ரட்சிப்பை நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக லேவியராகும், லேவியர்கள் எல்லாரும் ஆராதிக்கிறவர்கள், ஆசாரியர்கள். ஆகவே அது ஆராதனையை குறித்த ஒரு பெரிய படத்தை நமக்கு காண்பிக்கிறது. இப்பொழுது எண்ணாகமத்துக்கு வந்திருக்கிறோம். எண்ணாகமம் மனிதன், மீட்கப்பட்ட மனிதன் ஆண்டவரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் செய்கிறவனாக அல்லது சேவை செய்கிறவனாக மாறுகிறான் என்பதை சொல்லுகிறது. சரி, இதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் யோசுவாவை பின்பற்றி, அதாவது இயேசுவை பின்பற்றி ரட்சிப்பின் வாக்குத்தத்தமாகிய நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக நுழைகிறோம். அப்படி நுழைவதற்கு முன்பதாக நாம் சந்திக்க இருக்கிறதான பலப்பட்ட பிரச்சனைகளை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. லேவியராகமம் ஒரு விசுவாசியினுடைய ஆராதனை வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறது. லேவியராகமம் ஒரு விசுவாசியுடைய ஆராதனை வாழ்க்கையை சொல்கிறது. எண்ணாகமம் அந்த விசுவாசி எப்படி ஆண்டவரோடு தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதை நமக்கு சொல்கிறது. லேவியராகமம் ஒரு விசுவாசிக்கு இருக்கிறதான மிகப்பெரிய ஸ்லாக்கியங்களை நமக்கு சொல்கிறது. என்னென்ன ஸ்லாக்கியங்கள் நம்ம இருக்கிறதோ அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம் ஒரு உடற்பயிற்சி செய்கின்ற ஒரு மைதானத்தில் எப்படி உடற்பயிற்சி செய்கிறோமோ அதை போன்று விசுவாச பயிற்சி செய்வதற்கான ஒரு இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் முக்கியமாக 5 நபர்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. இந்த புத்தகத்தின் கதாபாத்திரங்கள் 5 பேர். யார் யார்? இந்த புத்தகத்தில் காணப்படுகிற மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். முதலாவது மோசே, தலைசிறந்த தலைவர், பெரிய தலைவர், தலைசிறந்த பெரிய தலைவர் மோசே குறித்து சொல்கிறது. ரெண்டாவது ஆரோன், மோசேனுடைய சகோதரன், அண்ணன், பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறார். மூன்றாவது மோசேயுடைய சகோதரி மிரியாம். நான்காவது யோசுவா. ஐந்தாவது காலேப். யோசுவாவை போல காலேபை போல நாம் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நீங்கள் பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆக இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் 5 பேர். அது இல்லாமல் நிறைய கதாபாத்திரங்கள் வர்றாங்க. ஆனால் அவர்களில்
முக்கியமானவர்கள் 5 பேர். இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மோசே, ஆரோன், மிரியாம், யோசுவா, காலேப். சரி, அதுக்கு முன்னால ஒரு குறிப்பு. மிரியாம் அப்படின்னு அந்த பேருக்கு என்ன பொருள் தெரியுமா? வேதனை. மிரியாம்னா கலகம். இந்த மிரியாம்ங்கிறனுடைய கிரேக்க சொல்லாளர் தான் மரியா. சரி, அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக சிந்திக்க வேண்டாம். இப்போ இஸ்ரவேலுடைய பயணத்தை நாம் வேகமாக பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையிலே தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். ஆக்சுவலி அங்கே எங்கேருந்து தொடங்கினாங்க? எகிப்திலிருந்து தொடங்கினாங்க. ஆனால் எகிப்திலிருந்து வந்து சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. சீனாய் மலையிலிருந்து இந்த எண்ணாகம் தொடங்குகிறது. அங்கே ஆக இந்த சீனாய் மலையிலிருந்து தொடங்கினார்கள். தொடங்கி எங்கே போகிறாங்க? காதேஸுக்கு போகிறாங்க. காதேஸ்லாம் யோசுவாவையும் காலேபையும் அவளோடு கூட மற்ற 10 கோத்திரத்துடைய தலைவர்களையும் ஒற்று பார்க்க அனுப்பினார்கள். அப்படி வீழ்வு பார்க்க ஒற்று பார்க்க அனுப்பினவர்கள் ஒற்றர்கள் தோற்று போய் நல்ல செய்தியை கொண்டு வராமல் கெட்ட செய்தியை கொண்டு வந்ததுனால அவர்கள் அலைந்து தெரிய வேண்டியது. இந்த எண்ணாகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க எங்கே தொடங்கினாங்களோ அங்கே தான் முடிக்கிறாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு திருவிழா இருந்தாங்கன்னா 4-5 திருடர்கள் அவங்க வந்து ஒரு வீட்டில் திருடினாங்களாம். ஒரு பெரிய பீரோவை தூக்கிட்டாங்களாம். பீரோவை தூக்கிட்டு சுற்றி 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 வர்றாங்களா. அது எப்படி வந்தாலும் அவங்க அந்த வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்களாம். எப்படி போய் ரவுண்ட் அடித்து வந்தாலும் அது வந்து அவங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்களாம். இப்படி ஆக காலையில் அவங்க கை மீனமாக பிடிப்பட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போல் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த 40 வருஷம் காதேசில் தொடங்கி திரும்ப காதேசிலே வந்து நிற்கிறாங்க. ஆக அந்த கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவங்க ஒரு பகுதி ஒரே சுற்றி இங்கே தான் வர்றாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மேப்பில் பார்த்தோம். நீங்கள் ஒரு வேளை உங்கள் மேப்பில் அது பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்து எங்கே வந்து தொடங்கி எங்கே முடித்தாங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அந்த முதல் படம் உங்கள் மேப்பில் முதல் படத்தை பார்த்தீங்கன்னா காதேஸ் பர்னே எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கே தொடங்கி அதே இடத்துக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, அதுக்கு பிறகு 2வது முறை தான் அது அந்த காதேஸ் பர்னே முதல் படத்தில் பார்க்குறோம். காதேஸ் பர்னேயிலிருந்து கானானுக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, ஜாலியாக சொல்லுங்க. குட் மார்னிங். அப்படியா? சரி சரி. அப்போது சிஎஸ்ஐ சர்ச்சு தானே? சரி, ஐயர் வராது தானே? சரி சரி, மகிழ்ச்சி. மைக்கேல் நேற்றுக்கு அவரே கூப்பிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் ஒரு 20 ஆட்களை தெரிவு செய்யுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கூடுதலாக குறைவாங்கிறது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். அது எனக்கு ஃபோன் பண்ண பிறகு உங்களை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் சரியாக அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ இந்த மக்கள் அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் பார்த்துக்கிறாங்க 20 பேரும். ஒருவேளை ஒரு 5-10 நம்ம கூடுதலாக சேர்க்க முடியுமானா அவங்கள நம்ம வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லிடுறேன். சரி சரி சரி. ஆளில் பண்ணிக்கலான்ட்டுங்களா? சரி. அப்புறம் இவர் வர்றவருக்கு தங்கிறதுக்கு ஒரு
நான் இன்றைக்கி இங்கே தான் இருக்கேன், இன்றைக்கி டவுனில் தான் இருக்கேன். பார்த்து கொடுங்க, ஒரு 1000 ஜாஸ்தி வேண்டாம், அதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தான். ஏன்னா நைட் தங்குறதில்ல, காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும், ப்ளஸ் இதாகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த மீட்டிங் முடிக்கிறது ஒரு சின்ன ரூம் இருந்தால் போதும், சிங்கிள் ரூம் இருந்தால் போதும். இங்கேருந்து நாங்கள் வரணும், பஸ் எத்தனை மணிக்கு சார்? சரி சரி சரி. ஓ 5 மணி, அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 7 7 மணிக்கு வந்துடலாம்ல? சரி, அது சரி, நான் இப்போ கேட்டேன், கொஞ்சம் எடுத்து கேட்டேன். சரி, தேங்க்யூ. ஓகே, திங்கட்கிழமை 8ஆம் தேதி. சரி சரி, ஓகே ஓகேப்பா. ஓகே, சாரி. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணாகும் புஸ்தகத்தை கடவுளுடைய பள்ளிக்கூடமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிகளாகி நாம் அதை கடவுளுடைய பள்ளிக்கூடமாக எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் இந்த 40 ஆண்டுகளில் இந்த வனாந்தரத்தில் தான் நிறைய பாடம் படித்தாங்க. அதே போல் நாமும் இந்த காலகட்டங்களில் இந்த புத்தகத்தின் மூலமாக தேவனுடைய பாடசாலையில் நிறைய படிக்கலாம். 2 வசனங்கள் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்க. சங்கீதம் 35:7. சரி, 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார். சரி, ஆக நீங்களும் நானும் நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்தான் அவர் நம்முடைய வழியை வெற்றி அடைய செய்வார், வாய்க்க செய்வார் என்று பார்த்தோம். அப்படியாக இந்த வழிகளை ஒப்புவிக்கும் போது எதிலெல்லாம் நம்மை வெற்றி அடைய செய்வார்னா, நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடைய செய்வார். பாருங்க, இந்த புத்தகத்தில் நமக்கு தெரிஞ்சது போல 40 வருஷம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள். 40 வருஷம் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள். இந்த மக்களுக்கு சமையல் வேணும். சமைக்கவே இல்லை அவங்க யாரும். அதை சமைக்கலன்னா அவங்க கிடைச்சது சமைச்சாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் பொருளெல்லாம் தேடி கொண்டு வந்து செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ நீங்களும் நானும்னா விறகுக்காக இங்கே அலைவோம், இங்கே அலைவோம். அப்புறம் என்ன செய்வோம், பொருள் வாங்குறதுக்கு அங்கே இங்கெல்லாம் அலைவோம். ப்ரொஃபஷன்லாம் ஆண்டவரே கொடுத்துட்டாரு. ஆண்டவரே தானே ப்ரொஃபஷன்லாம் கொடுத்துட்டாரு. அதனால் அவங்க வந்து விவசாயம் பண்ணவே இல்லை. 40 வருஷம் விவசாயம் பண்ணாமல் சாப்பிட்டாங்க. வேட்டைக்கு போகலை. அவங்க வீட்டு வாசல்லையே கறி கடையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கறி கடையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கறி கடை இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது எங்கள் வீட்டு வாசலில் இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து வரும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டு வாசலில் கறி கடை இருந்தது. ஸோ இந்த மாதிரி தேவன் என்னெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11ஆவது அதிகாரத்தில் 6ஆவது வசனம் முதல் 9ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் தேவன் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு மன்னாவை கொடுத்தார். சாப்பாடு மன்னா 40 வருஷம் வரைக்கும் கிடைச்சது.
ஆனால் அந்த மன்னாவை சாப்பிட்டு அவங்க திருப்தி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா வேணும்னு எதிர்பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆண்டவர் அதை அவங்களுக்கு கொடுத்தார். மன்னா மன்னான்னு என்ன தெரியுமா? மன்னாங்கிறது பொருள் என்ன? மன்னானா என்ன? அவ்வளோதான். மன்னானா என்ன? ஏன்னா அவங்க ஆச்சரியமா காலையில் அதை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? இது என்ன அப்படின்னாங்க. இது என்னன்னாங்க. அதுதான் மன்னான என்ன. ஏனிவே அடுத்ததாக ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல கறி கொடுத்தார். நல்ல கறி கொடுத்தார். அதனால் அவங்க பல்லு இடுக்குல எல்லாம் போய் சிக்கிற அளவுக்கு பச்சையாக சாப்பிட்டாங்க. வெறி பிடிச்சவங்க என்ன, பச்சையை அந்த காடையை அப்படியே பிடிச்சி அப்படியே பச்சையாக சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அது பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அதனால் நிறைய பேர் செத்தும் போனாங்க. 11வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயமாய் ஆச்சரியமாய் கல்லிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தார். பொதுவாக கல்லில் ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. கல்லில் ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. கல்லில் ஈரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கல்லில் ஈரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த கல்லில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். தண்ணீரை கொண்டு வந்தார். அந்த கல் அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கண்மலையாக கிறிஸ்துவே, அந்த அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி வாசிக்கிறோம். எண்ணாகும் 20வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் ஆண்டவர் பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய தாகத்தை தீர்த்தார். ஆண்டவர் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தலைவர்கள் தேவையோ அப்பொழுதெல்லாம் தலை சிறந்த தலைவர்களை கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தையும் கொடுத்தார். சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று. ஆக இதை நாம் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். தேவன் என் தேவைகளை அறிவார், என் தேவைகளை சந்திப்பார் என்று. சரி, இந்த தேவன் தன் ஜனங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? What does he expect from us? என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? ஆராதனை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது முழுவதும் வெறும் ஆராதனையை மாத்திரமே. சரி, திரும்பமாக முதல் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் உள்ள முதல் 12 அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை இந்த பயணத்துக்காக தயார்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நேரம் எடுத்து படிச்சுக்கிடுங்க. தேவன் தம் ஜனங்களை பயணத்துக்காக தயார்படுத்துகிறார். ரெண்டாவது, தேவனுடைய சட்டத்தில் முதலாவது சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் முதன்மையாக வருகிறது. அதில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பாடம், ஒரு ஒழுங்குமுறை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாமே ஒழுக்கமும் கிரமமாக செய்யப்பட வேண்டும் சொல்லி புதிய ஏற்பாட்டு பவுல் சொல்வார்ல. ஆக அந்த ஒழுக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் தம் மக்களை தம்முடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே வைத்து அவர்களை வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து தான் அவர்களுக்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கொடுக்கப்பட்டது. மேகஸ்தம்பம் ஒரு பகுதிக்கு இருட்டாகவும் மறுபகுதிக்கு வெளிச்சமாகவும் வரும். ஸோ இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நாட்களில் பெரிய ஸ்டேடியத்துக்கு எப்படி சுற்றி லைட் போடுவாங்களோ அதே போல் ஒரே இதிலிருந்து அந்த மேகத்திலிருந்து அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து வெளிச்சம் வந்தது. இரவில் அவள்
ஒருத்தரும் ஒரு சின்ன இருளில் கூட இருக்கல. அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம எல்லாம் ஒரு துணியை 2 நாள் போட்டால் நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு துணியை 2 நாள் போட்டால் என்ன ஆகுது? ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகுதுல்ல, ஒட்டிக்கும் இல்லை, ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு வேளை ஊட்டிக்கு போனீங்கன்னா 3 நாள் போடலாம் அல்லது 4 நாள் போடலாம். ஒரே சட்டையை 4 நாள் 5 நாள் போடலாம். ஈவன் 1 வாரம் கூட போடுறவங்க இருக்காங்க ஊட்டியில். ஏன்னா ஊட்டி வந்து எப்படி இருக்கு? ஒரு மாதிரி ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கூடலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு துணியை மாற்றி தான் ஆகணும், மாற்றாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய துணியை 40 வருஷமாக போட்டிருந்தாங்க. அந்த துணி அவங்க சின்ன வயசில் எப்படி போட்டாங்களோ அதுதான் பெரியவங்க ஆகிற வரைக்கும் அது அவங்களோட வளர்ந்து வந்தது. துணி பழசா போலையாம், துணி பழசா போலையாம். அந்த அளவுக்கு தேவன் அவருடைய துணிகளை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவங்க எதிர்மத்தியில் இருந்தாங்க, தேவனுடைய மகிமையின் கீழாக இருந்தாங்க. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். தேவன் இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்க சொன்னார். ஆனால் தாவீது அவசரப்பட்டு அவனே கணக்கெடுத்தான். தேவன் மோசேயின் மூலமாக கணக்கெடுக்க சொல்லும்போது ஒருத்தரும் சாகலை. ஆனால் தாவீது கணக்கெடுக்கும்போது நிறைய பேர் செத்து போனான். தாவீதே பயந்து போனான். ஸோ இந்த புத்தகம் கணக்கெடுக்கிற புத்தகம் 2 இடத்துல கணக்கெடுக்கிறாங்க. முதல் அதிகாரத்திலையும் கிட்டத்தட்ட கடைசி அதிகாரத்தில் 2 இடத்துல. அதனால தான் இந்த புத்தகத்துக்கு பேர் எண்ணாகமம் என்று வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் கணக்கெடுக்க சொன்னார்? இஸ்ரவேல் மக்களை ஏன் கணக்கெடுக்க சொன்னார்? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதா எத்தனை பேர் இருக்காங்கன்னு? தெரியாதா? ஆண்டவருக்கு என் தலையில் முடியலன்னு வச்சுங்க, இந்த தம்பி தலையில் எவ்வளோ முடி இருப்பாருங்க. தம்பி தலையை பார்க்கும்போது எனக்கு பொறாமல் இருக்கு. உண்மைதான் சார், உங்கள் முடியை கொஞ்சம் கொடுங்க எனக்கு. என்ன இந்த தம்பியுடைய முடியை ஒன்று விடாமல் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். ஒன்று விடாமல் எண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் அதுவும் அவருக்கு தெரியாமல் விழாது. ஆக அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் கணக்கெடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் அங்கிருந்து வந்தவர்களை அவர் மறக்கவில்லை என்பதை காட்டுகிறார். அங்கே இருக்கிற ஒருத்தரையும் நான் மறக்கலைப்பா. அங்கே இருக்கிற சின்ன 1 நாள் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தனியாக லிஸ்டடு, 20 வயசுக்கு மேலே இருக்கிற தனியாக லிஸ்டடுன்னு சொல்லி தனித்தனியாக லிஸ்ட் எடுக்க வச்சார். இன்னொரு விஷயம், மல்கியா புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மல்கியா புஸ்தகத்தில் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படல. தேவனுக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குது. தேவனுக்கு முன்பாக நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அதில் ஞாபக புஸ்தகம், அந்த ஞாபக புஸ்தகத்தில் தேவன் நம்முடைய பேரையும் எழுதி வச்சிருக்கிறார். இதுதான் அந்த வரலாறு. இன்றைக்கு நமக்கு என்ன சொல்கிறது? என்னை குறித்தும் தேவன் நினைவு கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஐயோ என்னை ஒரு பயிரும் மதிக்கிறது இல்லையா, அந்த ஊரில் ஒரு பயிரும் என்னை மதிக்கிறது இல்லைன்னு கூட நம்ம நினைக்கிறோம். சில வேலை சோர்ந்து போயிடும். என்ன நிறைய வேலைகள் சோர்ந்து போயிடும். நானே சோர்ந்து போயிருக்கேன். எத்தனை வேலைகள், இத்தனை பேரை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயிர் எனக்கு நம்ம உதவி செய்ய வர்றதுலையே வராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா,
தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக தான் எண்ணாகும் புஸ்தகம் சொல்லப்பட்டது. எல்லாமே திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால தான் நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மத்திய சுவிசேஷத்துலையும் லூக்கா சுவிசேஷத்துலையும் ஏன் ஆண்டவர் குடும்ப பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. யாருக்கெல்லாம் தாத்தாவுக்கு தெரியும்? தாத்தாவுக்கு தெரியாதுல்ல. தாத்தாவுடைய அப்பாவை தெரியுமா? தாத்தாவுக்கு தெரியாது, தாத்தாவுடைய அப்பா எனக்கு தெரியும். நான் எங்கள் குடும்பத்தில் எனக்கு முன்னால் உள்ள ஒரு 8 அல்லது 9 பேருடைய பேரை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் உள்ளவங்களுடைய சில பேர்லாம் தெரியும். இருந்தாலும் எனக்கு முன்னால் ஒரு 8 தலைமுறை எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் பெருமையாக சொல்கிறது இல்லை. நம்மள அனைவருக்கு நம்முடைய அப்பாவை தெரியும், நம்முடைய தாத்தாவை தெரியாது. ஏன்னா நம்ம அப்பா வாங்க உட்காருங்க. நம்முடைய அப்பா என்ன ஆகிட்டாரு? நம்ம வளர்ந்து வரும்போது காலமாகிட்டுப்பார். அவருடைய அப்பா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே காலமாகிட்டுப்பார். தெரியாது. அதனால அவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் குறித்து கவனமாக இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களை எல்லாம் குறித்து கவனமாக இருக்கிறார். சரி, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருந்தாலும் தேவனே இயேசுவே நமக்கு வழியாக மார்க்கமாக இருக்கிறார். நாம் போகிற பாதை நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அடுத்து நாம் எங்கே போவது என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படிதான். 40 ஆண்டுகள் அடுத்த நிலை என்ன என்று தெரியாது. உங்களை எத்தனை பேருக்கு ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஒன் டே அட் அ டைம், ஸ்வீட் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பாட்டு. ஒருவேளை தெரியலன்னா நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஒரு அழகான ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப சுவையான பாட்டு. ராகமும் அதான், கருத்தும் சுவையாக இருக்கும். ஒன் டே எட் டைம் ஸ்வீட் ஜீசஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த அழகான பாட்டு பாடும். ஸோ அந்த பாட்டின்படி ஆண்டவர் நாம் அடுத்து எடுக்கக்கூடிய நம்முடைய அடியை, நம்முடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அவர் தான் நிர்ணயிக்கிறார். அவர் தான் நமக்கு நிர்ணயிக்கிறார். அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து என் பாதை வழுவாதபடி, என் கால் வழுவாதபடி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை இந்த எண்ணாகும் புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் 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 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படைன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு ஒத்த இன்னொரு வசனம், நான் இருட்டிலே உட்கார்ந்திருந்தாலும் தேவரீர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்டெப் எங்கே எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தினால எனக்கு அடுத்த அடியை எடுத்து வைக்க உதவி செய்கிறார் என்பது தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஸோ நாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது அவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வையாக்கி அடுத்த கால் எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லுவார். சரி, இந்த புத்தகம் இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்தை குறிப்பிடும் பொழுது இந்த புத்தகம் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் இல்லவா, அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவம் மெதுவாக நுழைவதை இந்த புத்தகம் காட்டுகிறது. பாம்பு நுழைகிற போல பாவம் நுழைவதை இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியெல்லாம் வந்தது என்பதை வேகமாக சொல்கிறேன். எண்ணாம் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் முறுமுறுப்பு
மெதுவாக அவருடைய வாழ்க்கையில் நுழைகிறதை பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்பு நுழைந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக ஒருவர் பேரில் ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். கம்ப்ளைண்ட். குறிப்பாக அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? சாப்பிடுது. என்ன, எங்கேயாவது நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா பொதுவாக அந்த கூட்டங்களில் முதல் நாள், 2வது நாள் இருக்கும், 3வது நாளில் இந்த சாப்பாடு சரியில்லை, எப்போவுமே அதான் ஊற்றுறாங்க இதை ஊற்றுறாங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். கம்ப்ளைண்ட். இது இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ இதன் நடுவில் தேவன் மக்களை நடத்தினதை நாம் இந்த புத்தகங்களில் வாசிக்கலாம். இந்த புத்தகத்தில் ஆரோனுடைய பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியனாக இருந்தவனுடைய பாவம், அதோடு கூட மிரியாமுடைய பாவத்தையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு எதிராக நின்றார் என்று. இதன் மூலமாக இந்த பொறாமை பாம்பை போல நுழைவதை நாம் இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். பாவம் நுழைகிறது, அதே போல பொறாமையும் நுழைகிறது. அது இருதயத்துக்குள்ளே நுழைகிறது. மிரியாமுடைய வாழ்க்கை இது பெரிய சாபக்கேடாக மாறினது. அதனால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பு? பாவம் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் போது கவனமாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு காரணமாகிய பொறாமை உள்ளே நுழையும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். 12வது அதிகாரத்தில் முதல் 16 வசனங்களில் பொறாமை என்ன செய்யும், பொறாமையின் விளைவு என்ன, பொறாமையின் முடிவு என்ன, விளைவு என்ன, முடிவு என்ன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகம் கடவுளுடைய வார்த்தையை மையமாய் கொண்ட ஒரு புத்தகம். கடவுளுடைய வார்த்தையை மையமாய் கொண்ட ஒரு புத்தகம். ஏனென்றால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தான் வருகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கிறது? 10 கட்டளைகள் இருக்கிறது. ஆக அதை அடிப்படையாக கொண்டு செய்கிறது. கடவுளுடைய வார்த்தையை மையமாய் வைக்கிறது. அடுத்து இவர்களுடைய பயணங்கள் எல்லாம் எக்கால துணியினாலே நிர்ணயிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இவர்களை வழி நடத்துவதற்கு தேவன் தாமே ஏற்படுத்தி வைத்த அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமுமே இருந்தது. அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்கள் வழிநடத்தல் ரொம்ப அருமையான கருத்து. இந்த அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் எதை குறிப்பிடுகிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. நான் முன்னால் சொன்னேன், உடன்படிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. அந்த இந்த சில்வருக்கு என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில்? வெள்ளி எக்காலம். அது தீர்க்க தரிசனத்தை சொல்கிறது, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை சொல்கிறது. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. 4வதாக உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரம் அதன் மையமாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரமும் அதில் செய்யப்படுகிற காரியங்களும் ஒரு விசுவாசியுடைய ஆராதனை வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே ஆரோன் என்ற ஆசாரியன் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கையை பின்பற்றுகிற நமக்கு இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆரோன் போன்றவர்களுக்கு பிரதான ஆசாரியர் என்று தான் பெயர். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன என்று பெயர்? மகா பிரதான ஆசாரியர். மகா பிரதான ஆசாரியர், அதான் முக்கியம்.
வேதம் எபிரேய நிறுவனத்தில் சொல்லும்போது சொல்கிறது, இயேசுவை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் நாம் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்கிறது. ஸோ இந்த புத்தகம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மையமாய் வைத்தே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் மக்கள் முறுமுறுக்கிறார்கள், மக்கள் தலைவர்களுக்கு எதிராக முறையிடுகிறார்கள். ஆனால் மோசே ஆண்டவரை பிரியப்படுத்தினான். ஆனால் ஒரு இடத்துல தவறிப்போனான். ஒருவேளை மோசே அந்த ஒரு இடத்துல தவறாமல் இருந்திருந்தால் அவன் பர்ஃபெக்ட் மேனாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் தான் அறிந்தோ என்னவோ இந்த பூமியில் ஒருவரும் பெர்ஃபெக்ட் இல்லை, இயேசு கிறிஸ்து தவிர என்பதை காட்டுவதற்காக என்னவோ இவரும் அந்த கோபம் எழுந்து அந்த கண்மலையிடத்தில் பேசுவதற்கு பதிலாக ஆண்டவருடைய கட்டளையை மீறி அந்த கண்மலையை அடித்தார். முதல் முறை அடிக்க சொன்னார். ஏன் அடிக்க சொன்னார் முதல் முறை? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறியப்படுகிறார். ரெண்டாவது முறை பேசதான் சொன்னார். ரெண்டாவது முறை அவர் அடிச்சிட்டார். அது எதை காமிக்கிறது? ஒரு விசுவாசி பின்வாங்கி போகும்பொழுது இயேசுவை என்ன செய்கிறாரா? திரும்பமாக சிலுவையில் அறைகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிகள், நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம். கவனம் வச்சுக்கணும். ஆக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதபடி, அவரை துக்கப்படுத்தாதபடி இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கும் இந்த ஊரெல்லாம் அப்படி இப்படி இருக்கிறது. காதேஸ் பர்னியாக இருக்கிறது. இன்றைக்கு அழிந்து போன நிலையில் இருக்கிறது. துருக்கியில் ஒரு சிறிய நதி ஓடுகிறது. அது மோசே பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைத்த அந்த தண்ணீர் அது இன்றைக்கும் ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகம் ஒரு சாதாரண மனிதனை எப்படி காட்டுகிறது என்றால், ஒரு சாதாரண மனிதனை இப்போ என்ன நீங்கள் அறியணும்னா, என்னுடைய 3 காரியங்களால் என்ன அறியலாம். நான் எப்படி அதில் என்னுடைய ஈடுபாடு காமிக்கிறேன். முதலாவது, எனக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாட்டை வச்சு நான் எப்படிப்பட்டவன் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் மாத்திரம் உங்களுக்கு என்னையும் உங்களுக்கு கணக்கு போடணுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு நம்ம என்ன அப்படின்னு கணக்கு போடுவாங்க. ரெண்டாவது, நமக்கு கொடுக்கப்படுகிற பணம், அந்த பணத்தை வச்சு நீங்களும் நானும் யார் அப்படிங்கிறத கணக்கு போடுவாங்க. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தண்டனையினால நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதை கூட இந்த புத்தகங்கிற மனிதர்கள் கண்டுகொள்வார்கள். அதை போலத்தான் இந்த புத்தகத்தில் அவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் முறுமுறுத்தார்கள், பொருளாதார விஷயத்தில் முறுமுறுத்தார்கள்ங்கிறத விட வஞ்சித்தார்கள். அடுத்து அவர்களுக்கு வந்த தண்டனையினாலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இவர்கள் முடிவாக கானான் தேசத்துக்குள்ளாக நுழைகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளாக நுழையும் போது மோசேக்கு 120 வயது. 120 வயது. ஆரோன் மரித்து போகிறார். ஆரோன் மரித்து போகும்போது ஆரோனுக்கு சரியாக 100 வயது. இந்த வயதுகள் மிக முக்கியம். சரி, முடிவாக
ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். ஆனால் கடவுளுடைய பார்வையில் the second choice is also the best. Second choice is also the best. ஏன்னா நம்ம முதல் முறையில் படிக்க மாட்டோம் சரியா. அதனால் ஒரு முறை தோற்று போன பிறகு நாம் படித்தோமானா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் தோல்வியை கண்டு பயந்துடாதீங்க, தோல்வியை கண்டு பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க. தோல்வியினுடைய தேவனையும் அவருடைய கரத்தையும் பார்க்க கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பை தவிர்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அழகாக படப்படுத்தி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த புத்தகம் உயர்த்தப்பட்டவராக காண்பிக்கிறது. இந்த புத்தகத்தில் 36 அதிகாரங்கள் இருக்கிறது. எத்தனை அதிகாரங்கள்? 36 அதிகாரங்கள், 1288 வசனங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 59 கேள்விகள் வருகிறது. 59 கேள்விகள் வருகிறது. 59 கேள்விகள், 57 தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் வருகிறது. இந்த 57 தீர்க்க தரிசனங்களில் 42 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. இன்னும் 15 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை. சுமார் 554 கட்டளைகள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றன. சரி, இந்த புத்தகம் 36 அதிகாரமாக இருக்கிறபடினாலே இந்த புத்தகத்தை ஒரு வாரத்தில் படிக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் தரேன். நீங்கள் அதை பின்பற்றி படிக்க முயற்சிக்கலாம். மண்டேல இன்னைக்கு சண்டே, நாளைக்கு சண்டே, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு படிச்சிருக்கேன். 40 வருஷம் உங்களுக்கு மண்ணா கிடைச்சி நியாயப்பிரமாண கட்டளை அவங்க கையில வாங்கின பிறகும் அது மண்ணா உங்களுக்கு கிடைச்சிச்சா? நியாயப்பிரமாணம் கட்டளை அவங்க அந்த பயணத்துல தான் கிடைச்சது. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரை அவங்க செருப்போ துணியோ ஒன்றும் இல்லை. அவங்க பயணப்பட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த மேகத்தின் கீழே தான் போனாங்க. அதனால அவங்களுக்கு மண்ணா கிட்டத்தட்ட இந்த முதல் நாளில் ஒரு 2-3 நாள்ல இருந்து கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மண்ணா இவங்க முதல் நாளெல்லாம் அவங்க சமைச்சு வச்ச அந்த இது இருந்தது இல்லையா, அப்பம் குளிக்காம எடுத்து போனாங்களே, அதான் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் சாப்பிட்டாங்க. மாவெல்லாம் எடுத்துட்டு போனாங்க முதல் 7-5 நாள். நியாயப்பிரமாண கட்டளை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு மண்ணா கிடைக்கும். ஆமா, அவங்க நியாயப்பிரமாணம் கட்டளை முழுவதுமே இந்த வனாந்திரத்தில் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இவங்க கானான் தேசத்துக்குள்ள போய் முதல் விளைச்சல் பார்க்குற வரைக்கும் கிடைச்சது. சரி, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படிதானே, நாளையிலிருந்து படிக்கணும்னா நீங்கள் நாளைக்கு இப்படி படிங்க. ஆண்டவர் எப்படி மக்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினாங்க. நாளிலிருந்து முதல் அதிகாரம் தொடங்கி 9வது அதிகாரம் 29வது வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. திங்கட்கிழமை 10வது அதிகாரம் தொடங்கி 13வது அதிகாரம் முடிய படிச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை 14வது அதிகாரம் படிச்சிருங்க. 14வது அதிகாரம் முதல் கிட்டத்தட்ட 19வது அதிகாரம் வரை. புதன்கிழமை 20வது அதிகாரம், வியாழன் 21வது அதிகாரம், வெள்ளி 22வது அதிகாரம், சனி 22வது அதிகாரம் 1 முதல்
34வது அதிகாரம் வரைக்கும். சனிக்கிழமை ஒரே ஒரு அதிகாரம், 35வது அதிகாரம் படிச்சிருக்கோம். இதில் முக்கியமாக ஒன்று பீலையாம் என்ற தீர்க்கதரிசி. அவன் கடவுளுடைய ஒரு மனிதனாக இருந்து காசுக்காக ஆசைப்பட்டு அவனுடைய காலத்தில் நடந்த ஒரு சிறந்த ஒரு இது என்னென்னா, பைபிளில் 2 மிருகங்கள் பேசினதாக பார்க்கிறோம். ஒன்று பாம்பு, முதல் அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமத்தில் கழுதை பேசினது. ஸோ பீலையாம் கடவுளுடைய ஊழியனாக அவன் இருந்து கடவுள் சொல்றதான் கேட்பேன்னு சொல்லி காத்திருந்து அவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் கடவுள் போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அது அவனுடைய தேவன் ஒரு முறை சொன்னால் அது 9 முறை சொன்ன மாதிரி கணக்கில் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப சொல்வார் என்ற எண்ணத்தில் இருந்து காரணம் அங்கே வரக்கூடிய கூலி என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த புத்தகங்களினுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நன்றி. ஜெபம் முடிப்போமா? இதாகவே இந்த நாளில் நாங்கள் 8வது புஸ்தகத்தை விரிவாக அதே நேரத்தில் வேகமாக படிப்பதற்கு செய்து இன்னும் இந்த புத்தகத்தின் ஆழத்துக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் சித்தமானால் வருகிற நாட்களில் தனித்தனியாக புத்தகங்களை படிக்கும் பொழுது அப்படி படிப்பதற்கான வாய்ப்புகளை எனக்கு தாரும். இப்பொழுதும் நாங்கள் மேலோட்டமாக படித்த இந்த புத்தகங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசேஷமாக எங்களுடைய இந்த வனாந்திர வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மீதமுள்ள நேரத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு மேல் தங்கியிருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். மீதமுள்ள வகுப்புகளை எங்களுடைய சகோதரர் ஸ்டான்லி எடுக்கும் பொழுது உம்முடைய விசேஷத்தை கிருபையினால் ஞானத்தினால் நிரப்பியார்கள். தயவு கொடுக்கிறோம். ஆண்டு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். வாங்க டீ சாப்பிடுவோம். தேநீர் இடைவேளை.